ஏங்க ஏலத்தப்போ கொட்டாய் வந்ததுன்னு கை தூக்குனா அந்த பயல எனக்கு குடுத்து விட்டாங்க. ஆனா அந்த பயதாங்க இன்னைக்கு எங்களுக்கு கோப்பைய வாங்கி தர போறான்ற மாரி ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காங்க. அது என்ன சம்பவம்? என்ன மேட்ச்ல நடந்தது? அப்படின்றத ஃபுல்லா சொல்றேன். நல்லா கேளுங்க. எஸ், நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸுக்கும், பஞ்சாப் கிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச். டாஸ் வின் பண்ண பஞ்சாப் வந்து நாங்க பவுலிங் செலக்ட் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓப்பனிங் இறங்குனது சுமன் கில்லும், வித்மன் சாகா பெருசா ஜொலிக்கல. அவர் எப்போ ஜொலிச்சிருக்காரு அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, ஜொலிச்சிருக்காரு. சிஎஸ்கே இருக்கும்போது ஜொலிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, வில்லிங்சன் ஒரு 26 ரன் ரொம்ப நாள் கழிச்சு வில்லிங்சனை பார்த்தது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆனால் ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் ஆட்டு போயிட்டு அப்படியே அதை தொடர்ந்து அந்த சாய் சுதர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ஆடின கேப்டன் கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மடி வச்சாகணும்டா அட்றா அப்படின்ற மாதிரி அடிச்சானே. 19 பாலுக்கு 33 ரன் சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து. ஏப்பா இப்படி ஒரு பேட்டிங் நான் இந்த சீசன்ல பார்க்கலையே அப்படின்ற மாதிரி நல்லா ஆனிங்க சாய் சுதர்ஷன் அப்படின்னு இருக்கும்போது அவர் அவுட் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து வந்து விஜய் சங்கர் வழக்கம் போல, ஏப்பா நான் என்னைக்கு அண்ணன் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி 8 ரன் கிளம்பிட்டு அப்படி மனுஷன். அதை தொடர்ந்து ராகுல் திவாத்தியா 8 பாலுக்கு 23 ரன் வெளுத்து வாங்கிட்டு அப்படி. சரி, இது எல்லாரும் வெளுத்து வாங்கினாங்க. சரி, சுமன் கில் என்ன பண்ணாரு? அதை சொல்றேன், நல்லா கேளுங்க. நாட் அவுட் பேட்ஸ்மேனா 89 ரன் அடிச்சா அப்படி மனுஷன். சூப்பர் பேட்டிங் பை சுமன் கில். ஸோ ஓவரால் 199 ரன் 200 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் கொடுக்குறாங்க. ஓப்பனிங் வந்து கேப்டன் வந்து ஒரு ரன்லேயே கிளம்பிடுறாரு. யார்? சிகர் தவானா. ஆமையா ஆமா அப்படின்னு அவர் போனோடனே பேரிஸ்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ரன், அவங்க 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு 22 25 ஆடி நல்ல ஒரு கம்மி பாலுக்கே நல்ல ரன் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களும் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா, யாருப்பா இருக்க போதா அப்படின்னு. ஏப்பா நீ முதல்ல சொன்னீங்க அந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ அவர் தான் பற்றி சொல்ல போகிறேன். சுஷாந்த் சிங்கை வந்து ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் கை தூக்கிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் கொடுத்துட்டீங்களே ஆனால் அப்படின்ற மாதிரி சொன்னால் அந்த டைமில் வந்து ஒரு டாக்காகவே இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டாங்க. நாங்கள் அவர் லிஸ்ட்டில் இருந்தார், நாங்கள் தெரிஞ்சுதான் கை தூக்கணும் அப்படின்ற மாதிரி சமாளித்தாங்க. அந்த சமாளிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா சமாளித்து ஆடுவாரான்னு கேட்டிங்கன்னா, வெறித்தனமாக கைவிட்டு போன மேட்சை இழுத்து பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தாங்க 2 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்து விட்டு போயிட்டு அப்படி 20 பாலுக்கு மனசு 61 ரன் செம்மையாக போச்சு. வந்து பார்த்தீங்கன்னா 5 பாலுக்கு 7 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுண்டரிலாம் அடிச்சு காம் அண்ட் கூலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பஞ்சாப் வின் பண்ணி கொடுத்தது. இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. என்ன வேண்டாம் வெறுப்பாக எடுத்தீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வேணாம்னு போன 2 பாயிண்ட்டை உங்களுக்காக கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய எடுத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலோட கடந்து போயிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.